அது முன்னொரு காலத்துல ஒரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற அழகான கிராமம். பேரு சீதா நகரம். அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசையில படுகோட்டியான சூரையாவும் அவனுடைய மனைவியான கௌரியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவும் ஏழைங்க. சொந்தமா ஒரு படகு கூட இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்கார வியாபாரியான ரங்கைய கிட்டதான் படக வாடகைக்கு எடுத்து அதுல பயணிகளை கொண்டு போய் அந்த கரையில விட்டு வர்றதுல பாதி அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் விடிய காலையில சூரையா ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு வலைய சரியா பின்னிக்கிட்டு இருந்தான். அப்பதான் கௌரி அங்க வந்து, என்னங்க இது, இன்னும் சூரியன் கூட வெளியில வரல, அதுக்குள்ள ஆத்தங்கரைக்கு வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க. நேத்தெல்லாம் கஷ்டப்பட்டு படகுல அங்க இங்கன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கல்ல, இப்ப வீட்டுல வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்விடுங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த வீணா போன வயிறு என்னைக்கு நிறைஞ்சிருக்கு? இன்னைக்கு நிறையறதுக்கு கௌரி. இந்த ஆற்று தண்ணி தானே நமக்கு உலகமே. நேற்று ராத்திரி ஆற்றுல துடுப்பு போடும்போது ஏதோ ஒன்று என் துடுப்புக்கு பட்டுச்சு. அதுதான் என்னவா இருக்கும்னு சொல்லி காலையிலேயே பார்க்க வந்தேன். இங்கே பாத்தியா கௌரி, எவ்வளோ பெரிய மரக்கட்டை அப்படின்னு. இது வெள்ளத்தில் இங்கே அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு போல. இந்த கட்டையை பார்த்தா சாதாரண மரத்தோட கட்டை மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா கனமான கட்டை தான். மரக்கட்டை கடிச்சதுல நமக்கு என்னங்க லாபம்? அத அடுப்புல வச்சு எரிக்க முடியும். அதை தவிர நம்மளால என்ன பண்ணிட முடியும்? அந்த வியாபாரி ரங்கையா இன்னைக்கு வாடகை பணம் கேட்டு வருவாருங்க. நேத்து படகு ஓடல, அதனால பணமும் கிடைக்கல. அவருக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம்? வாடகை தரலனா படகு புடுங்கிப்பாரே. எதுக்கு கௌரி நீ தேவையில்லாமல் பதட்டமாகற? இந்த மரக்கட்டையை அடுப்பில் வச்சு எரிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாரும் அழகா படகு தயார் பண்ண தெரிஞ்சவங்க. அந்த வித்தை எனக்கும் தெரியும். ஆனால் சொந்தமாக படகு செய்கிறதுக்கு என்னால் இந்த மரக்கட்டை வாங்க முடியாதனால தான் இத்தனை நாளாக அந்த ரங்கையோட படகை வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆற்று தண்ணிக்கு என் மேலே இருக்கிற பாசத்தினால தான் நேற்று ராத்திரியோட ராத்திரியா இவ்வளோ பெரிய மரக்கட்டையை எனக்காக கொடுத்துருக்கு. இந்த மரக்கட்டையை வச்சு நான் ரொம்ப அழகான ஒரு படகை தயார் பண்ணிக்கிறேன். இனிமே அந்த ரங்காய்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. சொந்த படகு செய்ய போறீங்களா? இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கும். ஆனா ரங்கையாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த ஊர்ல அவர்கிட்ட தான் படகு இருக்கணும். ஆத்துல அவருக்கு தான் உரிமை இருக்கணும். வேற யாராவது சுதந்திரமா தனியா படகு செஞ்சு அவங்க பாட்டுக்கு உழைக்கிறாங்க அப்படின்னா அத பார்த்து அவரு சும்மா இருப்பாரா? பயந்தா நம்ம இந்த ஆத்தங்கரை ஓரமாக வாழ முடியாது கௌரி. ஆற்றுக்கு யாரை பார்த்தும் பயமே இல்லை, யார் மேலே பாசமும் இருக்காது. யார் தைரியமாக அந்த அலைகளை தாண்டி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆற்று தண்ணி வழிய விடும். என் உடம்புல பலம் இருக்கு, என் மனசுக்குள்ள நேர்மை இருக்கு. நான் யாரோடைய சொத்தையும் திருடலையே. அந்த கடவுளாக பார்த்து கொடுத்த காணிக்கையில் என் வாழ்க்கையை சரி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இதை யார் தடுப்பா? சூரையா பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி அந்த பெரிய மரக்கட்டைய சுமந்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் போட்டான். சில வாரங்கள் பகல் நேரத்துல படகை ஓட்டிக்கிட்டு ராத்திரி நேரத்துல அந்த மரத்தை வச்சு படகை கொஞ்சம் கொஞ்சமா அவன் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் நல்ல பலமான ஒரு படகையை தயார் பண்ணான். ஆனா இந்த விஷயம் மெதுவா ஊரோட வியாபாரியான ரங்கையோட காதுக்கு போச்சு. சூரையா தனியா சொந்தமா படகு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் ரொம்பவும் கோவத்தோட வியாபாரி சூரையாவை சந்திக்க வந்தான். என்னடா சூரையா, பகல் நேரம் என் படகை ஓட்டிக்கிட்டு ராத்திரி உன் வீட்டுக்கு பின்னாடி ஏதோ பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குறியாமே. ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வந்தா அந்த மரக்கட்டையை வச்சு நீ சொந்தமாக படகு தயார் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என் வேலைக்காரன் வீரையன் வந்த சொன்னா என்ன விஷயம்? ஐயா ரங்கையா, தயவு செஞ்சு கத்தாதீங்க. நான் எந்த தப்பு பண்ணலைங்க ஐயா. ஆற்று தண்ணியில் ஒரு மரக்கட்டை அடிச்சுக்கிட்டு வந்தது. அதில் நான் சொந்தமாக ஒரு படகை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் என்னங்கய்யா தப்பு? அது இந்த ஆறு கொடுத்த வரமாச்சு. ஆறு உனக்கு வரம் கொடுக்குதா? டே பைத்தியக்காரா, இந்த ஊரில் இருக்கிற எல்லாமே எனக்கு தாண்டா சொந்தம். அப்படி பார்த்தா அந்த ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வந்த அந்த மரக்கட்டை எனக்கு தானே சொந்தம். உனக்கு கிடைச்சிருக்க அந்த மரக்கட்டை ரொம்ப விலை அதிகமானதுன்னு எனக்கு தெரியும்டா. அந்த மரக்கட்டையை என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலாக உனக்கு வேணா 10 ரூபா கொடுக்குறேன். அதை வச்சுக்கிட்டு பண்டிகையை கொண்டாடு. அதை விட்டுட்டு நீ படகு தயார் பண்ணுற அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம் சூரையா, ரங்கையா முடிவு பண்ணிட்டாருன்னா அதை நாம் அப்படியே செய்யணும். பேசாமல் அந்த மரக்கட்டையை அவர்கிட்டே கொடுத்துரு. நாமெல்லாம் ஏறங்க சூரையா.
அவரு ஊர் பெரிய மனுஷன். அவரை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் இந்த ஊர்ல வாழ முடியாது. பேசாம அந்த மரக்கட்டைய ஐயா கிட்டே கொடுத்துரு. வீரையா, நீ என் கூடவே இருக்கிறவன். நாம 2 பேரும் இந்த ஆத்த நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ ஏன்யா ஒருத்தவங்க கையில இன்னும் பொம்மையாவே இருக்க? நான் இந்த மரக்கட்டைய யாருக்கும் விற்க போறதில்ல. இது என்னோட சுதந்திரத்துக்காக பயன்படுத்த போறேன். இங்க பாருங்க ஐயா, நீங்க 10 ரூபாய் இல்ல 100 ரூபாய் கொடுத்தா கூட இந்த படகை கொடுக்க மாட்டேன். இது என்னோட உழைப்புங்க ஐயா. என்னடா நாக்கு நீளுது? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் கேட்ட ஒரு பொருளை எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. என்னால தானடா இத்தனை நாளா உன் வீட்டில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நான்லாம் உங்களை பார்த்து ஐயா பாவம்னு நினைச்சா நீ எனக்கு போட்டியாவே வரியா? ஐயா, குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சிடுங்க. அதை என் வீட்டுக்காரரு ரொம்பவும் சந்தோஷமா அவருக்காக தயார் பண்ணிருக்காரு. நாங்க ஒன்றும் உங்க வியாபாரத்துல உங்களுக்கு போட்டியா வரமாட்டோம். எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா. கௌரி, நீ உள்ள போ. நாம எந்த தப்புமே பண்ணலையே. அப்போ யாரோட காலையும் பிடிக்கணும்னு அவசியம் நமக்கு இல்லை. இங்க பாருங்க ஐயா, இந்த ஆத்து மேல யாருக்குமே அதிகாரம் இல்லை. இது எல்லாருக்கும் சொந்தம். நீங்க என்னை இந்த ஊரை விட்டு விரட்ட முடியாது. ஏன்னா நான் இந்த ஆத்தையும் இந்த மண்ணையும் நம்பி வாழ்றவன். என்னோட படகை நான் தயார் பண்றேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. அப்படி சூரையா முடிவா சொன்னதை கேட்டு ரங்கையாவுக்கு அது ரொம்ப பெரிய அவமானமா தான் இருந்துச்சு. இவனை எப்படியாவது அழிச்சு ஆகணும்னு ரங்கையா அவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணான். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அந்த ஊரோட தலைவர், ஊர் மக்கள் எல்லாரையுமே அவன் ஊர் பஞ்சாயத்துக்கு வர சொல்லி அவங்க எல்லார்கிட்டயும் ரங்கையா இப்படி மிரட்டினான். ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க. இந்த சூரையன் வர வர ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்டயே வாடகைக்கு படகு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டான். இன்னையிலிருந்து அந்த சூரையோட படகுல நம்ம ஊர் ஜனங்க யாரும் போகக்கூடாது. ஒருவேளை யாராவது அவன் படகுல ஏறினா நாளைக்கு உதவின்னு வந்து நீங்க என்கிட்ட நிற்கும் போது நான் யாருக்கும் எந்த உதவி செய்ய மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஐயா சொன்னது எல்லாருக்கும் கேட்டுச்சுல்ல? அந்த சூரையாக்கு நாக்கு நீளுது. ஐயா சொன்ன மாதிரியே கேளுங்க. அவன் படகுல யாரும் ஏறாதீங்க, இல்லைனா நாம வாழ முடியாது. அன்னையில இருந்து ஊர்க்காரங்க யாருமே சூரையாவோட படகுல ஏறுவதே இல்ல. சூரையா அவன் படக ஆத்துல இறக்குனாலும் பயணம் செய்யறதுக்கு யாருமே வரலைங்கிறதுனால சூரையா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். கௌரிக்கு சூரையாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும். பாத்தீங்களாங்க, என் பயம் உண்மையாயிடுச்சா? அந்த ரங்கையாவை நம்மளால எதிர்த்து நிக்க முடியாது, நம்மள அவன் வாழ விட மாட்டான் அப்படின்னு சொன்ன இல்லையா? இப்ப பாருங்க, ஊர்ல இருக்கிற யாருமே உங்க படகுல வந்து ஏற மாட்டேங்கிறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச படகு இப்போ சும்மாதாங்க இருக்கு. இருக்கிற வருமானமும் போச்சு. பட்னியாவே இருந்தா எப்படிங்க வாழ்றது? கௌரி, தயவு செஞ்சு அழாத. நேர்மையா வாழணும்னு முடிவு பண்ணா இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். அந்த ரங்கைய வேலை ஊர் ஜனங்களை மிரட்டி வைக்க முடியும், ஆனா ஆத்த மிரட்டி வைக்க முடியாதுல்ல. இன்னைக்கு வராதவங்க நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் என் படகுல வந்து ஏறத்தான் போறாங்க. நான் போய் காட்டுல நாம சாப்பிட பழங்களை பிரிச்சுட்டு வரேன். நீ தைரியமா இரு. நம்ம யாருக்கும் தலை வழங்கக்கூடாது. சூரையா, வீட்டில் தான் இருக்கியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் பகல் பூரா அந்த ரங்காய கிட்ட கூலி வேலை பார்க்குறேன். அதனால நான் உன்னை கண்டபடியா பேசியிருப்பேன். என் வயிற்று பொழப்புக்காக நான் அவன் கிட்ட நின்று உன்னை திட்டுறேனே ஒழிய எனக்கு உண்மையிலேயே உன் மேலே எந்த கோபமும் இல்லை. எனக்கு தெரியுமே வீரையா, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு நான் தெரியாமல் கூட இருப்பானா? உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை வீரையா. நீ என்னோட நண்பன். ஆனால் அந்த ரங்காய கிட்ட நீ அடிமை வாழ்க்கை வாழ்கிறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கும் அதில் விருப்பம் இல்லை சூரையா. ஆனால் அந்த ரங்கையா ரொம்ப ஆபத்தானவன். நாளையிலேருந்து நம்ம ஊரில் புயல் காத்தோட சேர்ந்து மழை கொட்ட போகுது அப்படின்னு இப்போதான் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா அவனோட பொருள் எல்லாத்தையுமே பக்கத்தூருக்கு கொண்டு போகணுன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கான். நீயும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊரில் வெள்ளம் வர்றது சகஜம்தானே வீரையா. ஆனால் என்னுடைய படகு இந்த புயல் காற்றை வெள்ளத்தை எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. ரங்காய்கிட்ட இருக்கிற பழைய படகு எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. உங்கள் உயிரை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அடுத்த நாள் காலையில இருந்து ஆகாயம் மேகமூட்டமா தான் இருந்துச்சு. இடைவிடாம இடி மின்னல் சத்தத்தோட ஊருக்குள்ள பயங்கரமா மழை பெஞ்சு ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே நிறைஞ்சு விழிஞ்சு வெளியில ஊருக்குள்ளவே வர ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த நேரத்துல ரங்கையா ரொம்ப பதட்டமா
அவனுடைய குடோன் கிட்ட நின்னுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தான். டேய் ராமு, என்னடா இது? இன்னைக்கு மழை இந்த மாதிரி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. என் சரக்கு எல்லாமே என் குடோனில் வச்சிருக்கலடா. பல மூட்டை சோளம் இருக்கு, பல மூட்டை நெல் இருக்கு. என் வாழ்க்கை முழுக்க சம்பாரிச்சது எல்லாமே அந்த குடோனில் தாண்டா இருக்கு. உடனே அந்த வீரையாவை வர சொல்லு. எல்லா பொருளையும் படகுல ஏற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் ஐயா, இந்த மழை ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. காற்றும் வீசுது. இந்த பெரிய பெரிய அலைகளுக்கு நம்ம படகு தாங்காதையா. வீரையா ஏற்கனவே ஒரு படகு எடுத்துக்கிட்டு ஆற்றுக்குள்ளே போனாங்க ஐயா. ஆனால் அலையோட தாக்கத்துக்கு அந்த படகு அப்படியே உடஞ்சி போச்சு. படகு ஓட்டிட்டு போன வீரையாவும் ஆற்றுல விழுந்துட்டாங்க ஐயா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்போ யாரும் படகு ஓட்ட வரமாட்டாங்க ஐயா. என்னடா பேசிகிட்டு இருக்க ராமுனி? என் பொருளெல்லாம் வீணாக போச்சுன்னா என்னை வேடிக்கை பார்க்க சொல்கிறியா? எனக்கு என் பொருளுங்க ரொம்ப முக்கியம். யார் படகு ஓட்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுடா. என்னோட பொருள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கணும். நான் இருக்கும்போதே என் பொருளெல்லாம் வீணாக போச்சுன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயா, நீங்கள் 100 ரூபா கொடுத்தா இல்லை, 1000 ரூபா கொடுத்தா கூட இப்போ யாருமே வரமாட்டாங்க ஐயா. பணத்தை விட அவங்க உயிர் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஏற்கனவே வெள்ளம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் இனி இங்கே இருக்கிறதுக்குள்ள ரொம்ப ஆபத்துங்க ஐயா. பேசாமல் உயரமான இடத்துக்கு போனால் உயிரையாவது காப்பாற்றிக்கலாம். நான் வரமாட்டேன்டா. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரமாட்டேன். முதல்ல அந்த குடோனோட கதவை இறுக்கி சாத்து. நான் தண்ணி வராமல் பார்த்துக்கிறேன். பேசாமல் நீ போய் அந்த படகெல்லாம் எப்படியாவது கொண்டு வா. ரங்கையா பணத்தோட ஆசையில அன்னைக்கு குடோன்லயே தங்கிட்டான். ஆனா ராமநாத மட்டும் அங்கிருந்து ஓடி போயிட்டான். சில மணி நேரத்துல அந்த தண்ணி வரதோட வேகம் இன்னும் அதிகமாச்சு. ஊருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயுமே வெள்ள நீர் வந்துருச்சு. கொடோனை சுத்தி கூட நிறைய தண்ணி சேர்ந்து நின்னுடுச்சு. ரங்கையா அவனுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கொடோனோட கூரை மேல ஏறி நின்னுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சூரையா கௌரி 2 பேரும் அவங்க ஏற்பாடு பண்ண அந்த படகை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இக்கட்டான நேரத்திலையும் ஆத்துக்கு மத்தியில போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, தண்ணியோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. நம்ம படகு எவ்வளவுதான் பலமானதா இருந்தாலும் இந்த அலையோட தாக்கத்தை தாங்குமா? எங்க பார்த்தாலும் எல்லாரும் கத்துற சத்தம் தாங்க கேக்குது. நாம மலைக்கு மேல போகாம ஏங்க ஆத்துக்கு மத்தியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம்? கௌரி, நாம் இந்த ஆற்றை நம்பியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த ஆறு நம்ம உயிர் எடுக்காது, நமக்கு உயிர் கொடுக்கும். அந்த மரத்துக்கிட்ட பாரு, நம்ம வீரையா உசுருக்காக போராடிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம போய் காப்பாற்ற வேணாமா? எனக்கு தெரிஞ்சு அவன் படகு எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே வந்திருக்கணும். படகு உடஞ்சி போயிருக்கணும். அவனை நான் தான் நிச்சயமாக காப்பாற்றி ஆகணும். நீ படகுல உக்காரு, நான் படகு எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போகிறேன். சூரையா ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த ராட்சச அலைகளை எல்லாத்தையுமே தாண்டிக்கிட்டு சூரையா இருக்கிற அந்த மரத்துக்கு பக்கத்துல போனான். வீரையா, வீரையா, கையை கொடு. பயப்படாம சீக்கிரமா என் படகுல வந்து இறங்கு. சூரையா, நீ கடவுள்டா. என் உயிர் போயிடும், என்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் கடவுள் மாதிரி வந்து என் உசுரை காப்பாற்றிட்ட. நீ செஞ்ச இந்த உதவியை இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன்டா. உண்மையான நண்பன் யாருன்னா அது நீதான்டா. ஏண்டா வீரையா இப்படியெல்லாம் நீ பேசுகிற? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உதவி செய்யலைன்னா அப்புறம் எதுக்காகடா அந்த கடவுள் நம்மளை மனுஷனாக படிக்கணும்? இப்போ நாம் ரங்காயோட குடோனுக்கிட்ட போயாகணும். எனக்கு தெரிஞ்சு அவர் சொத்து மேலே இருக்கிற ஆசையில் அவர் நிச்சயமாக அந்த குடோனை விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டார். அதுக்காக என்ன சூரையா, நீ மனுஷனா இல்லை கடவுளா? அந்த ரங்கையா உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினா, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினா, இப்போது அவனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற? அப்படிப்பட்ட ராட்சசனை என்றைக்குமே காப்பாற்றக்கூடாது. அவன் இப்படியே இருந்தால் மட்டும்தான் இந்த ஊருக்கு பிடிச்சிருக்க தொல்லை நீங்கும். அவன் போகட்டும், விடு. வீரையா, ஒரு மனுஷங்களுக்கு மனுஷன் உதவி செய்யணும்னு இப்போ தானே சொன்னேன். கஷ்டம் வர நேரத்தில் யார் மேலேயும் எந்த கோபத்தோடும் பகையோடையும் நாம் நடந்துக்க கூடாது. இயற்கை விபத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த நேரத்தில் ஆபத்தில் இருக்கிறது யாராக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றி தான் ஆகணும். கௌரி, நீ கொஞ்சம் பத்திரமா உட்காந்துக்கோ. நம்ம போய் ரங்கையாவை காப்பாற்றலாம். சூரையா அவனுடைய படக கொடோன் கிட்ட கொண்டு போனான். அங்க அந்த கொடோனோட கூரை மேல ரங்கையா நின்னுக்கிட்டு இருந்தான். யாராவது வரமாட்டாங்களா, என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ரங்கையா கதறி அழுதுகிட்டு இருந்தான். சரியா அதே நேரத்துல தான் சூரையா அவனுடைய படகை எடுத்துக்கிட்டு நேரா அந்த கொடோன் கிட்ட போனான். காப்பாத்துங்க, யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. நான் தண்ணியில் விழுந்துருவனோ பயமா இருக்கு. சூரையா, நீயா?
வா சூரையா, கடவுள் மாதிரி வந்திருக்க. வந்து என்னை காப்பாத்து சூரையா. என்கிட்ட நிறைய தங்க காசு இருக்கு. இதோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் படுகளை தயவு செஞ்சு என்னை ஏற்றிக்கோ. இங்கே பாருங்க ஐயா, உங்கள் தங்கத்தை நீங்கள் உங்ககிட்டயே பத்திரமா வச்சுக்கோங்க. எதையும் எதிர்பார்த்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை. உங்கள் பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இப்போ உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா வந்து என் படுகளை ஏறிக்கோங்க. வாங்க. ரங்கையா கண்ணுல கண்ணீரோட சூரையாவோட கையை பிடிச்சி படகுல ஏறி வந்து உட்காந்துட்டான். அடுத்த நொடிய அந்த குடோன் பெரிய சத்தத்தோட அப்படியே இழிஞ்சு விழுந்து தண்ணியோட தண்ணியா கலந்துருச்சு. அதை பார்த்து ரங்கையாவுக்கு நல்ல வேளையா உயிர் தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சமாதானமா இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சூரையா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்பவுமே வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க. எல்லாரும் பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சூரையாவை ஒதுக்கி வச்சோம். அவனை பசியால் தவிக்க விட்டோம். ஆனால் இந்த வெள்ளத்தில் ரங்கையோட படகு எல்லாமே உடஞ்சி போச்சு. சூரையா அவனுக்காக செஞ்சுக்கிட்ட அந்த படகு மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாரும் உயிரையும் காப்பாற்றியிருக்கு. ஒரு மனுஷனை நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துனதுக்கு அந்த இயற்கை நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. சூரையா, என்னை மன்னிச்சிடுறா. என் கண்ணை நீ திறந்து வச்சுட்ட. பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரில் உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப மட்டமாக நினச்சேன். ஆனால் அந்த ஆற்றுக்கே அது பிடிக்கல. அதனால தான் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க இப்படி வெள்ளமாக வந்துச்சு. இந்த வெள்ள நீரில் என்னோட பொருட்கள் மட்டும் இல்லைடா, என் பணம், கர்வம், அகங்காரம் எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. ரங்கையா, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிடலை. நான் எப்பவுமே இந்த ஆற்றை நம்பி வாழ்கிறவன். கஷ்டம் வந்துருச்சுன்னா எல்லாரும் தலைவலிங்க தான் ஆகணும்னு என் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் யாரோட உயிரையும் காப்பாற்றலை. உங்கள் உயிரை காப்பாற்றுனது அந்த ஆறு தான். இனிமேலாவது எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்த கற்றுக்குங்க ஐயா. நிச்சயமாக சூரையா, இனிமே என் பணம், கர்வம், அதிகாரம் இது எல்லாத்தையுமே ஏழைங்க மேலே நான் காட்டவே மாட்டேன். இனி அந்த ஆற்று மேலே அதிகாரம் யாருக்குமே இல்லை. அது எல்லாருக்குமே சொந்தம். அந்த ஆற்றுல படுகோட்டுற எல்லாருக்குமே நான் நியாயமான கூலியை கொடுக்குறேன். இனி யாரும் எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்னங்க, உங்களை பத்தி நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குங்க. நீங்க சொன்னது உண்மைதான். அந்த ஆத்து தண்ணி நமக்கு கொடுத்தது வெறும் மரக்கட்டைய மட்டும் இல்ல, ஊஜனங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கான வழிய. அப்படி ஊஜனங்க எல்லாருமே படகையும் சூரையாவையும் பார்த்து சந்தோஷமா பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா அவன் பண்ண தப்ப திருத்திக்கிட்டு இப்போ ஊரோட வளர்ச்சிக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப சூரையா கஷ்டப்பட்டு தயார் பண்ண அந்த அருமையான படகுல தான் ஊருக்காரங்க எல்லாருமே நம்பிக்கையோட ஏறி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் கர்வத்தோட திமிரா இருக்கிறத விட மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல குணத்தோட இருக்கும்போது அந்த ஊரே அவனுக்கு துணையா நிக்கும். ஏன் கடவுளே அவர் கூட தான் இருப்பாரு. ஆத்தங்கரையோரமா இருந்த ஒரு அழகான கிராமம் தான் கிருஷ்ணாபுரம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், பெரிய பெரிய மரங்கள், மண் ரோடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மாதவையா அவனுடைய சைக்கிள்ல பால் கேனை வச்சுக்கிட்டு பால் வியாபாரத்துக்கு காலையிலேயே கிளம்பிட்டான். வழியில ஊரோட எல்லையில சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற சீத்தம்மா பாட்டிய பாத்துட்டு போறதுக்காக தான் அவன் வந்திருந்தான். என்ன பாட்டி இது, இந்த குளிர்ல வெளியில உட்காந்துருக்கீங்க? உடம்பெல்லாம் நடுங்குது பாருங்க. உள்ள போய் படுத்துக்கலாமே. இந்த குளிர்ல எதுக்காக நீங்க வெளியில உட்காந்துருக்கீங்க? என்னப்பா பண்ண சொல்ற மாதவா? வீட்டுல விளக்கேத்தி வைக்க எண்ணெய் இல்லப்பா. உள்ள இருட்டுல தனியா இருக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் இப்படி வெளியில வந்து திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருக்க. குளிரு உண்மையிலேயே தாங்க முடியலதான். ஆனா என்ன பண்றது, உள்ள இருட்டுல உக்கார தைரியம் இல்லையே. கண்ணை மூடி படுத்தாலும் தூக்க வர மாட்டேங்குதுப்பா. கண்ணை மூடுனா போதும், ஏதேதோ கெட்ட கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா. ஐயோ, அப்படியா பாட்டி? அதெல்லாம் சரி. இன்னைக்கு காலையில பால் குடிச்சிங்களா? ஆமா, முகலாம் ஏன் வாடி போயிருக்கு? நேத்து ராத்திரி சாப்பிட்டியா இல்லையா? நீ சாப்பிட்டிருக்க மாட்டல்ல? பால் வாங்கி குடிக்கிறதுக்கு என்கிட்ட ஏதுப்பா பணம்? என்கிட்ட இருக்கிற வயலும் எதுக்கும் வேலைக்காகாம அப்படியே இருக்கு. யாராவது சாப்பிட கொடுத்தாதான் சாப்பாடு. அப்படி இல்லைன்னா நாள் பூரா இப்படி பட்டினியாவைதான் இருக்கணும். இந்த கடைசி காலம் போச்சுன்னா போதும்பா, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லாத. உள்ள போய் ஒரு கிண்ணத்தை கொண்டு வா, நான் உனக்கு பால் கொடுத்துட்டு போறேன். தினமும் இந்த வழியா தானே பால் ஊத்த போறேன்.
நான் உனக்கு பால் கொடுத்துட்டு போறேன். நீ பணமெல்லாம் எதுவும் தர வேண்டாம். நீ பாலை குடிச்சிட்டு சத்தா இருந்தா அதுவே எனக்கு போதும். வேண்டாப்பா, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற புள்ள. காலையில எழுந்திருச்சு பாலை கறந்து 4 பேருக்கு கொண்டு போய் வித்தாலாவது 4 காசு சம்பாதிக்கலாம். எனக்கு இலவசமா கொடுக்கறதுல பாவம் உனக்கு நஷ்டம்தான் வரும். என்னால நீ நஷ்டமாக வேணாம். அது என்னோட தலையெடுத்துப்பா. என் கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். நஷ்டமா? ஒரு பாட்டிக்கு பால் கொடுக்கறதுல எனக்கு என்ன பெருசா நஷ்டம் வரப்போகுது? எங்க அம்மா சொல்லுவாங்க, தாகத்துல தவிக்கிறவங்களுக்கு தண்ணியும் பசியில தவிக்கிறவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கறது புண்ணியம்னு. நீ பாலை குடிச்சு நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும். நாளையில இருந்து தினமும் உனக்கு வந்து பால் கொடுக்கறேன். மாதவன் வீட்டுக்கு வந்தான். என்னடா, இன்னைக்கு பால் கொஞ்சம் கூட மிச்சமே இல்ல. யாருக்காவது அதிகமா பால் ஊத்துனியா? இல்ல வர வழியில பால் ஏதாவது கொட்டிடுச்சா? இன்னைக்கு கணக்கு சரி வரலையே. இல்லம்மா, ஊர் எல்லையில சீதம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அங்க போய் அவங்களுக்கு குடிக்க கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வந்தேன். பாவம், அவங்கள பார்க்க பாவமா இருந்துச்சு. அவங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. பால் குடிச்சே பல நாள் ஆச்சான். அதான் பால் கொடுத்துட்டு வந்தம்மா. நல்ல வேலைதான் பண்ணிருக்க. சீத்தம்மா பாட்டி ரொம்ப நல்லவங்க. ஒரு காலத்துல அவங்க புருஷன் இருக்கும்போது அப்படி வாழ்ந்தவங்க அவங்க. அவங்க வயசுல அவங்க நிறைய பேருக்கு நிறைய உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. பாவம், போராத காலம். இப்படி அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பாட்டிக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. ஆமாம்மா, அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாதான் அந்த நாள் எனக்கு சுறுசுறுப்பா இருக்கு. எப்பவும் பணத்தையே பார்க்கக்கூடாது. என்கிட்ட ஒரு மாடு இருக்கு. அந்த மாடு கொடுக்குற பாலில் கொஞ்சம் பாட்டிக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. உண்மைதான்ப்பா. 10 பேருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறவன் என்னைக்குமே பணக்காரனாதான் இருப்பான், மனசளவுல. சரி, நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன். கொண்டு போய் பாட்டிக்கு கொடுத்துட்டு வா. பாவம், சரியா சாப்பிடலன்னு சொன்னியே. கொஞ்சம் சாப்பிட்டாலாவது அவங்களுக்கு உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வரும். ஊர்ல இருக்கிற 4 பெரிய மனுஷங்க எல்லாருமே பூபதியோட வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் மாதவன் அந்த பக்கமா வந்தான். மாதவனை பார்த்ததும் அவங்க 4 பேரும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்பா நாராயணா, விஷயம் தெரியுமா? இந்த மாதவன் இருக்கானே, தினமும் அந்த சீதாம்மா பாட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் எண்ணி பார்க்குற இந்த காலத்துல இப்படி ஒரு நல்லவன் இருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அந்த பாட்டிக்கு இவன் சொந்தக்காரன் கூட கிடையாது. ஆமா கோட்டையா, மாதவன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ அவ்வளவு நல்ல குணமும் அவன்கிட்ட இருக்கு. ராஜம்மா எப்பவும் சொல்லுவாங்க, அவன் கொடுக்குற பால் அவ்வளவு சுத்தமா இருக்குமா. தண்ணி ஒரு சொட்டு கூட கலக்க மாட்டானா. அவனோட நேர்மையை பத்தி பெருமையா பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, அவன் தினமும் அந்த சீதம்மா பாட்டிக்கு பால் மட்டும்தான் கொடுக்குறான்னு நினைச்சிங்களா? சீதம்மா பாட்டியோட வீட்டு கதவு உடைஞ்சப்போ அவனே பக்கத்துல இருந்து சரி பண்ணியிருக்கான். அதுக்கு அவன் 1 ரூபா கூட வாங்கலையாம். அது மட்டும் இல்லை, அவன் வீட்டில இருந்து எண்ணெயை கொண்டு போய் அந்த அம்மா வீட்டில் விளக்கு பற்ற வச்சுட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்டவன் கிடைக்க அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கானோ. மாதவா, உன்னை பற்றி கேள்விப்படும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பால் வியாபாரத்தில் உனக்கு எதனா பிரச்சனை இருக்கா? வேற மாடு வாங்க எதனா உதவி தேவைப்படுதா? உன் நல்ல குணத்துக்கு எதனா உதவி செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கும்பிடுறாங்க ஐயா, உங்கள் தயவால் நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ இருக்கிறத வச்சு 4 காசு சம்பாதிக்கிறேன். சீதம்மா பாட்டிக்கு கொடுக்குற பாலால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. பாவம் அந்த பாட்டி, அந்த பாலை குடிச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அந்த சந்தோஷமே எனக்கு போதுங்க. இப்படியே நாட்களும் போச்சு. பாட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போச்சு. மாதவன் அவங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் பாட்டி, மாதவா, கொஞ்சம் என் பக்கத்துல வாப்பா. என்னோட ஆயுள் முடிகிற நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. இந்த விளக்கு அணையிற நேரம் வந்துருச்சுப்பா. நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயத்த சொல்லியாகணும். நீ எனக்கு இத்தனை நாளா செஞ்ச சேவையே இந்த ஜன்மத்துக்கு போதும்பா. என் பிள்ளைங்க கூட என்னை இப்படி பார்த்துக்கிட்டதே இல்லை. பாட்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பட்டணத்துக்கு போய் டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே இந்த பாலையும் கொண்டு வந்திருக்கேன். நீ மருந்தை சாப்பிட்டு இந்த பாலை குடி. நான் உன்னோட பேர மாதிரி எங்கேயும் போக மாட்டேன். இல்லப்பா, முதல்ல நான் சொல்றத கேளு. என்கிட்ட ஒரு பத்திரம் இருக்கு. இது எங்க தாத்தா காலத்துல வாங்கின பூமி பத்திரம். அந்த பூமி மலைக்கு கீழே தான் இருக்கு.
எல்லாரும் அது வேலைக்காகாத பூமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஒரே பாறாங்கல்லா தான் இருக்கும். ஆனா அந்த பூமிக்கு கீழே தான்ப்பா நல்ல தண்ணியோட ஊத்து இருக்கு. அந்த விஷயம் எங்க தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பூமிய நான் உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன்ப்பா. வேண்டாம் பாட்டி, நான் உனக்கு உதவி செஞ்சது என்னோட சந்தோஷத்துக்காக தான், உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்காக இல்ல. அந்த வயல் அப்படியே இருக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை. பைத்தியக்காரா, எனக்குன்னு வேற யார் இருக்காங்கடா? என் கூட இருந்தவங்க எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்களே. இந்த இடத்த பேராசை பிடிச்சவங்க யாராவது எடுத்துப்பாங்க. ஆனா அந்த இடம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ அதுல விவசாயம் செஞ்சு வர வருமானத்துல என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி இன்னும் 4 பேரை பார்த்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது என்னோட கடைசி ஆசை. உனக்கு அந்த இடத்த நான் கொடுக்கறேன். சரி பாட்டி, உன் பேச்சை நான் கேட்கறேன், உன் பேச்சை நான் மதிக்கிறேன். ஆனா நீ நல்லா இருக்கணும், சீக்கிரமா குணமாகணும். சீத்தம்மா பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா மாதவையா அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மனுஷங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். என்ன மாதவா, என்ன பத்திரம் இது? சீதாம்மா உன் பேரில் வயல் எழுதி வச்சிருக்காங்களா? அந்த அம்மாவுக்கு வயல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாங்க ஐயா, சாகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இந்த பத்திரத்தை கொடுத்தாங்க. இந்த பத்திரம் செல்லுபடியாகுமான்னு பாருங்க. நம்பிக்கையோடு கொடுத்தது நல்லபடியா பார்த்துக்கணும். டே மாதவா, இது சாதாரண நிலம் கிடையாது. 10 ஏக்கர்ல பச்சை பசேல்னு இருக்கிற மண்ணு, ரொம்பவும் சத்து அதிகமான மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற நிலம் இது. அந்த காலத்திலேயே அதிக விளைச்சல் விளையக்கூடிய மண்ணு இது. இந்த பத்திரத்தை படி பார்த்தா இந்த ஊருக்கு நெருக்கத்துல தான் இது இருக்கணும். இதோட விலை ரொம்ப அதிகம். நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். பரவாயில்ல, சீதாம்மாவுக்கு உதவி செஞ்சதால மாதவனுக்கு நல்லது நடந்திருக்கு. எதையுமே எதிர்பார்க்காம இவன் உதவி செஞ்சான். அதனால கடவுளே சீதாம்மா உருவத்துல வந்து இவனை பணக்காரனாக்கி இருக்காரு. நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் தான்டா. உண்மைதான் சாமி. இவன் அந்த அம்மாவுக்கு 1 கிளாஸ் பாலை தான் கொடுத்தான். அதுக்கு அந்த அம்மா இவனுக்கு எவ்வளோ பெரிய வயலை எழுதி வச்சிருக்காங்க. மாதவா, இனிமே நீ வேலை செய்ய வேண்டாம், கஷ்டப்பட்டு உழைக்கவும் வேண்டாம். விவசாயம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழலாம். மாதவையா அந்த நிலத்துல போய் ஒரு கிணத்தை தோண்டினான். பாட்டி சொன்ன மாதிரி அங்க தண்ணியோட ஓட்டம் இருந்துச்சு. அந்த தண்ணியோட ஓட்டம் இருக்கிறதுனால அந்த நிலமை இப்போ பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. மாதவா, உன்னை பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்குடா. சீத்தம்மா பாட்டி கொடுத்த இடத்துல இப்போ 100 மாடுங்க இருக்கு. மாடுங்க புல்லுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பூமியிலேயே நிறைய புல்லு இருக்கு. பாட்டி எங்க இருந்தாலும் இப்ப அவங்க மனசுக்கு சாந்தி கிடைச்சிருக்கும். உன் கண்ணுலயும் எனக்கு சந்தோஷம் தெளிவா தெரியுதுடா. ஆமாம்மா, இது அந்த பாட்டி எனக்கு போட்ட பிச்சை. அதனால தான் இதை நல்லபடியா காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அவங்க பேரை சொல்லி இந்த ஊர்ல இருக்கிற வயசானவங்களுக்காக ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குளிர்காலத்துல அந்த அம்மா பட்ட கஷ்டத்தை இந்த ஊர்ல இருக்கிற யாருமே இனிமே படவே கூடாது. அப்போ பால் வாங்க வந்த ராஜம்மாவும், மாதவா, உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஊர்லயே நீதான் பெரிய பணக்காரன். ஆனா எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த திமிரோ அந்த அதிகாரமோ கர்வமோ சுத்தமா இல்ல. சும்மா சொல்லக்கூடாது. எங்க ஊரு மாதவனாச்சே, அதனாலதான் சொக்க தங்கமா இருக்க. அம்மா, கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காது. அன்னைக்கு பாட்டிக்கு உதவி செய்யும்போது இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா மனசார செய்யற உதவி வீணா போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி தந்த சொத்தை விட அவங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு பெருசு. ராமபுரத்தை சேர்ந்த எல்லா பெரிய மனுஷங்களும் மாதவையாவை பார்த்துட்டு போறதுக்காக வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை மனசார பாராட்டினாங்க. ஐயா, நீங்க எல்லாருமே என் வளர்ச்சியை பார்த்து பாராட்டுறீங்க. ஆனா என் வளர்ச்சிக்கு பின்னாடி இருந்தது சீதாம்மா பாட்டியோட ஆசீர்வாதம் தான். மற்றவங்களுக்கு உதவி செய்ய நாம யோசிக்க கூடாது. அதிகமா செய்யலனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். என்னாலும் இல்லாம மனசார செய்யற உதவி எப்பவுமே வீணா போகாது. கடவுள் நமக்கு நிச்சயம் அதுக்கு அதிக பலனை கொடுப்பான். சரியா சொன்ன மாதவா. ஆனா ஆபத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கணும்னு எல்லாருக்குமே தோணாது. ஆனா அது உனக்கு தோணி இருக்கு. அதனாலதான் நீ இன்னைக்கு முன்னேறி இருக்க. ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும் அப்படின்னு உன்னை பார்த்து தான் எங்க பிள்ளைங்க எல்லாரும் கத்துக்கணும். என் புள்ள செஞ்ச சின்ன உதவி இவ்வளவு பெரிய பலன் அவனுக்கு கொடுக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் புள்ளைய மாதிரியே எல்லா பிள்ளைங்களும் இருந்துட்டாங்கன்னா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி, நாம செய்யற சின்ன உதவியா இருந்தாலும் என்னைக்குமே அது வீணா போகவே போகாது.
சுயநலமே இல்லாம செய்யற உதவிதான் ரொம்பவும் பெருசு.